நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கிங் ஆஃப் கொத்தா படத்தின் திரை விமர்சனம். கிங் ஆஃப் கொத்தா இந்த படம் ஒரிஜினல் படம், மலையாளத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தமிழில் வெளியாகி இருக்கிறது. கிங் ஆஃப் கொத்தா படத்தில் துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லட்சுமி, சமீர், நிலா, உஷா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் கொத்தா என்ற ஊர், அந்த கொத்தா என்ற ஊரில் தாதாக்களுடைய ஆதிக்கம் தான் அதிகம். சமீர் அந்த இடத்துல மிகப்பெரிய தாதாவாக இருக்கார். அரசாங்கமே ஏன் கைக்குள்ளடா என்று சொல்கிறார் தாதா சமீர். அந்த ஊருக்கு தாதாக்களையும் கஞ்சா விற்பனையாளர்களையும் பிடித்து உள்ளே போடுவதற்காக, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக புதிய சப் இன்ஸ்பெக்டர் பிரசன்னா கொத்தா ஊருக்கு வர்றார். ஆனால் அங்கே எவனும் அந்த தாதாவுக்கு எதிராக இருக்க மாட்டேங்கிறான். ஏன்னா தாதா வைத்தான்னா தாதா தீர்த்து கட்டிடுவான். அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சப் இன்ஸ்பெக்டரு ஏட்டு எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, எவன் சமீர் வயா இன்னும் பிரசன்னா கூப்பிட்டு போவார் அந்த தாதாவை பார்க்குறதுக்கு. பார்த்தா பிரசன்னாவுடைய சரித்திரத்தையே சொல்கிறான். அவன், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ தான் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். மிரண்டுறாரு. மிரண்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு கொல்ல முயற்சி பண்ணுறான். சரி நீ போலீஸ் அதிகாரி போனா போன்னு அவன் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும். ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனை பிடிக்க போவார். அவன் இந்த நோட்டை கொண்டு வந்து பிரசன்னா முதல்ல கையெழுத்து போடுவான். அந்த அளவுக்கு பட்டு பயங்கரமான ஒரு தாதா, கஞ்சா விற்பனையாளர். எல்லாம் கஞ்சா விற்பனைலாம் பயங்கரமாக நடக்குது. டிவி காஃபி குடிக்கிற மாதிரி கஞ்சா குடிக்கிறானுங்க. அந்த நேரத்தில் எப்பவும் போலீஸ் அதிகாரிக்கு வந்து ஒரு சாணக்கியத்தனம் இருக்கும். எதிரி ஒரு ரூட்டில் போனான்னா இவன் அந்த ரூட்டில் போய் மடக்கி எதிரியை பிடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாணக்கியத்தனம் எப்போவுமே நம்ம போலீஸ் அதிகாரிகள்கிட்ட உண்டு. அப்படியே பழைய ஹிஸ்டரியை புரட்டுவான். புரட்டினா துல்கர் சல்மான் ஒரு நண்பன் இவனுக்கு இருப்பான். அவன் கொஞ்சம் நல்ல தாதா. தாதாவில் சினிமாவில் நல்ல தாதா ஒருத்தரை காட்டுவாங்க, கெட்ட தாதா ஒருத்தரை காட்டுவாங்க. கெட்ட தாதா சமீர், நல்ல தாதா துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் அப்பா தான் அந்த காலத்தில் கொத்தாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் இப்போ அவர் வந்து தையல் மிஷின் தைச்சிக்கிட்டு இருப்பார். அந்த தொழிலெலாம் விட்டுவிட்டு. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதை ஓடும். அந்த கதையில் துல்கர் சல்மானுடைய தங்கச்சி இப்போல்லாம் ரொம்ப பாசமாக இருந்தார் துல்கர் சல்மான். ஆனால் துல்கர் சல்மான் இந்த கஞ்சா விற்றுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுறதுனால குடும்பத்தை விட்டு விலகியிருப்பார், அம்மா அப்பா விட்டு விலகியிருப்பார். தங்கச்சியோட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார். தங்கச்சி இப்போ வயசுக்கு வந்து பெரிய பொண்ணாக காலேஜில் படிச்சுட்டு இருப்பா, அனிகா. அவளை வில்லனோட மச்சினை கல்யாணம் பண்ண துடிப்பான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லை கொலை பண்ணிடுவேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு மிரட்டுவான். இது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போகும். உடனே உன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றுனா உடனே ஊருக்கு வான்னு சொல்லி தந்தி கொடுத்துருவார் கொத்தாவுடைய பழைய நாயகன் துல்கர் சல்மானுக்கு. துல்கர் சல்மான் வருவார் கொத்தாவுக்கு. வந்து பார்த்தா நண்பர்களுக்குள்ள விரோதி ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் சொன்னபடி கேட்க மாட்டான் சமீர். இப்போ ஏன்னா அவன் பணம் வந்துட்டு பெரிய ரவுடியாக இருக்கான் இல்லையா, அதனால் நண்பரை மதிக்க மாட்டான். கொத்தா சமீரை அடக்கினாரா இல்லையா, தங்கச்சியை காப்பாற்றினாரா? கொத்தாவில் மறுபடியும் சுமூகமான சூழ்நிலைக்கு திரும்பியதா கொத்தாங்கிறதான் படத்தினுடைய மீதி கதை. பொதுவாக மலையாள படங்கள் வந்து யதார்த்தமான படங்கள் தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மலையாள படம்னா செம்மீன், தகரான்லாம் அப்படி ஒரு நல்ல ஒரு காவியங்களாக இருக்கும். நிறைய யதார்த்தமான கதைகள் நாம் வந்து மலையாளத்தில் பார்க்கலாம். இப்போ என்னடான்னா இங்கே பேன் இண்டியா படம் கோடிக்கணக்கில் படம் எடுக்காங்க,
எக்கச்சக்கமாக வசூலாகுதுங்கிற நோய் கேரளாக்காரங்களையும் பிடிச்சிட்டு போல. அதனால் கேரளாவில் உள்ள மலையாள டைரக்டர்கள் இப்போது தமிழ் டைரக்டர்கள் மாதிரி ஆக்ஷன் மூவி, ரத்தம் வெட்டு சதை தலையை தனியாக தூக்குறதுங்கிற கதைகளுக்கு மாறிட்டாங்க. அந்த ரகத்தை சேர்ந்தவர் தான் அபிலாஷ் ஜோஷி. என்ன வித்தியாசம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் அடுத்த கட்டம் இதான் வரும் இதான் வரும்னு தமிழில் சொல்லிடலாம். ஆனால் இந்த ஆள் கொஞ்சம் புதுசாக மூளையை ரொம்ப கசக்கி யோசிச்சிருக்காரு. ஸோ ஒரு வித்தியாசமான மசாலா படமாக தான் இருக்குது. ஆனாலும் மசாலா தானே இல்லையா? அந்த மாதிரி சண்டை காட்சிகள் இருக்குது. என்ன ஒரு இது என்னென்னா, நம்ம துல்கர் சல்மான் வந்து சாக்லேட் பாய், ஆரம்பகால அஜித்து, அரவிந்த் சாமி அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காதல் படம்னா அந்தளவு உருகி காதலிப்பார் துல்கர் சல்மான். இப்போ அவரே ஒரு பேட்டியில் சொல்லிக்கிறார், என் 40 வயசாகிட்டு, அதனால் இனிமேல் நான் ஆக்ஷன் படங்களுக்கு தாவ போகிறேன், இனிமேல் லவ் படங்களில் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது தவறான முடிவுன்னு நினைக்கிறேன். 60 வயசில் அவங்க அப்பா மம்முட்டி இன்னும் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு, லவ் பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா? இவரே அந்த முடிவு எடுக்கணும். அந்த தவறான முடிவு. என்ன கொஞ்சம் பெரிய முடியை நீளமாக வளர்த்துக்கிட்டு முடியை போட்டுக்கிட்டு இன்னும் ரவுடி ஆயிடுவாரா? சாக்லேட் பாய் தானே. ஆனாலும் கடுமையாக உழைத்திருக்கிறார் ஆக்ஷன் ஹீரோவுக்காக துல்கர் சல்மான். அவருடைய நடிப்பில் குறை சொல்ல முடியாது. ஐஸ்வர்யா லட்சுமி நல்ல நடிகை. இந்த படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது எந்த அப்பந்தான் ரவுடி பயிலுக்கு பண்ண கொடுப்பான். அதனால் அது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா லட்சுமி நீ வந்து கஞ்சா விற்கிறத விட்டு கஞ்சா குடிக்கிறதுனால எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவளும் ஒரு ட்ராக்கில் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிடுவாள். அந்த ஊரில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது, தாதாவாக இருக்குதுன்னு அந்த கொத்தா ஊருக்கு பாம்பேலேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வருவான். அந்த ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு வர்றது ஐஸ்வர்யா லட்சுமி தான். ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் அந்த பாம்பேலேருந்து வர்றவனுக்கும் ஏதோ லவ் கசம்சாங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பார் துல்கர் சல்மான். உடனே வழக்கம்போல கதாநாயகனை வந்து நீ அவனை அது பண்ணி அந்த மாதிரி ஒரு சில காட்சிகளும் வரும். காதல் மீது சந்தேகப்படுகிறவன் உண்மையான காதலாம் இருக்க மாட்டான். புரியுதா? நண்பர்கள் பாய் ஃப்ரெண்டு இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கலாம், நண்பர்களுக்குள்ளே காதல் வந்து வரணுங்கிற கட்டாயமே கிடையாது. அந்த விஷயத்தில் துல்கர் சல்மானும் அந்த மாதிரி தான் வழக்கமான சினிமா ஹீரோவை தான் அவரும் மாறி இருக்காரு. இந்த படத்தில் மதுரை நகரமே வந்து கஞ்சா நகரம்னு டயலாக் வருது. அது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் அந்த டயலாக் வந்து மதுரை பகுதியில் கொஞ்சம் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மலையாளத்தான் படத்தில் மதுரை கஞ்சா விற்கிற இடம்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? தப்பு இல்லையா? அதை இயக்குனர் ஏன் மறந்து விட்டார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒரு சாதாரண மசாலா படம் உங்களுக்கு காமெடி அதாவது உங்களுக்கு குத்தாட்டம், லவ்வு, தலையை வெட்டுறது, சண்டை படம் பிடிக்குமா? நீங்கள் வந்து கிங் ஆஃப் கொத்தாவை பார்க்கலாம். மற்றபடி புதுசாக துர்லசமாக இந்த படத்தில் வித்தியாசமாக ஏதோ பண்ணிக்கிறான்னு நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. பைல்வான் பார்வையில் கிங் ஆஃப் கொத்தாவுக்கு 100க்கு 30 மதிப்பெண்கள்.